ஏழாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல். அலகு 2 பாடம் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். கற்றல் நோக்கங்கள். இந்த பாடத்திலிருந்து நம்ம வட இந்திய புதிய அரசுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வட இந்தியாவோட ராஜபுத்திர அரசுகள் மற்றும் அவற்றை போன்ற ஏனைய பிற அரசுகள் குறித்த விவரங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தெந்த அரசுகள்லாம் வட இந்தியாவை ஆண்டாங்க அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய பண்பாட்டிற்கு ராஜபுத்திரர்கள் மற்றும் பாலர்களின் பங்களிப்பினை மதிப்பிடுதல். பாட அறிமுகம். வட இந்தியாவில் ஆண்ட அரசர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ராஜபுத்திரர்களின் வீர தீரம், அஞ்சாமை குறித்த கதைகள் ஏராளமாக உள்ளன. ராஜபுதனம் என்பது ராஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பால் ஆனது. அவற்றுள் மிகவும் புகழ்பெற்றது சித்தூர் ஆகும். அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கியது. மாலவம், குஜராத் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் சித்தூர் சிறியதே. இருந்த போதிலும் ராஜபுத்திரர்கள் இந்த அரசுகளிலும் ஆட்சி செய்தனர். சித்தூரின் ராணா என்றால் அரசர். மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டுள்ளது. படத்தில் நாம் காண்பதுதான் அந்த வெற்றி தூண். பிரதிகாரர்கள் மேற்கிந்திய பகுதிகளிலும் பாலர்கள் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலும் வலிமை மிக்க அரசுகளை நிறுவினர். 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கனோஜ் ஆகிய பகுதிகளின் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு பிரதிகார அரச வம்சம் வளர்ச்சி பெற்றிருந்தது. பிரதிகார அரசின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது. கிபி 712 சிந்து பகுதியை அரேபியர் கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்படி அவங்க கைப்பற்றியதிலிருந்தே இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். ராஜபுத்திரர்களின் தோற்றம் பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். ராஜ்புத் என்னும் சொல் ரஜ்புத்ர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்ட வழக்கு சொல்லாகும். ராஜ்புத் என்பதன் பொருள் அரசரோட இரத்தத்தின் வாரிசு அல்லது அவங்க வழித்தோன்றல், அவங்க வழி வந்தவங்க, அவங்க வம்சம் அப்படின்னு பொருளாகும்.
கிபி 1647 அர்ஷரின் மறைவைத் தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்கள் அரசுகளை நிறுவிக்கொண்டன. ராஜபுத்திரர்கள் தங்கள் வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்திலிருந்து தொடங்குகிறார்கள். ராஜபுத்திரர்களிடையே முக்கியமாக 3 குலங்கள் காணப்படுகின்றன. சூரிய வம்சி என்ற சூரிய குலம், இரண்டாவதாக சந்திரவம்சி என்று சொல்லப்படுகிற சந்திரகுலம், மூன்றாவதாக அக்னிகுலம். அக்னிகுலம் அப்படின்னா நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் அர்த்தம். சூரியகுலம் மற்றும் சந்திரகுல வழித்தோன்றல்கள் என கூறிக்கொள்ளும் ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் யார்னா பந்தேல்கண்டின் சந்தேலர்கள் ஆவார்கள். இன்றைய ஹரியானா பகுதியில் அந்த காலகட்டத்தில் தோமர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இவர்கள் சவுகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். ஜேம்ஸ் டாட் என்ற கீழ்திசை புலமையாளர் கிபி 1829 முக்கியமான 36 ராஜபுத்திர அரச குலங்களை பற்றி பட்டியலிட்டுள்ளார். அவற்றுள் 4 குலங்கள் சிறப்பு தகுதி பெற்றவையாகும். பிரதிகாரர்கள், சவுகான்கள், சோலங்கிகள் என்றழைக்கப்பட்ட சாளுக்கியர்கள். இவங்க தக்கான சாளுக்கியர்களிருந்து வேறுபட்டவங்க. ஏன்னா இவங்க வட இந்தியாவில் இருந்தவங்க. இவங்கெல்லாம் அக்னிகுல தோன்றல்கள். அடுத்து பரமாரர்கள், இவங்களும் அக்னிகுல தோன்றல்கள். பிரதிகாரர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். 4 முக்கிய குலமரபுகளைச் சேர்ந்த ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவினரான இந்த பிரதிகாரர்கள் அல்லது கூர்ஜர பிரதிகாரர் குஜராத்திலிருந்து ஆட்சி புரிந்தனர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டினார். பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் யார்னா அவரே முதலாம் நாகபட்டர் என்பவர். இவர்தான் பிரதிகாரர்களில் முக்கியமான மற்றும் முதலாவது அரசராவார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் பரூச், ஜோத்பூர் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்த அவர் தனது ஆட்சி பரப்பை குவாலியர் வரை விரிவுபடுத்தியிருந்தார். சிந்துவின் மீது அராபியர் மேற்கொண்ட படையெடுப்பை அவர் முறியடித்தார். அவருக்கு பின்னாடி ஆட்சி பொறுப்பேற்ற வத்சராஜா ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மீதும் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். கன்னோஜை கைப்பற்ற அவர் மேற்கொண்ட முயற்சி வங்காள பகுதியின் பாலவம்ச அரசரான தர்மபாலாவுடன் பகை ஏற்பட வழிவகை செய்தது. மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தைச் சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள் ஆகிய 3 பேரும் ஒவ்வொருவரும் வளம் நிறைந்த கன்னோஜின் மீது தங்கள் மேலாதிக்கத்தை செலுத்த முயன்றார்கள். தங்களுக்கே கன்னோஜ் பகுதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். வளம் மிகுந்த கன்னோஜை கைப்பற்ற முயன்ற இந்த நீண்ட நெடிய மும்முனை போட்டியில் இந்த 3 அரசுகளும் பலவீனம் அடைந்தன.
வத்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாம் நாகப்பட்டர், ராமபத்ரா ஆகியோர் குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் எதுவும் புரியவில்லை. ராமபத்ராவுக்கு பின்னர் அவருடைய மகனாக மிகிரபோஜா அல்லது போஜா என்பவர் அரியணை ஏறினார். பதவியேற்ற சில ஆண்டுகளுக்குள் பிரதிகாரர்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதில் அவர் வெற்றி பெற்றார். போஜா வலிமை மிகுந்த அரசராக அவர் தமது நாட்டின் அமைதியை பராமரித்தார். போஜா அராபியரின் அச்சுறுத்தல்களை உறுதியுடன் சமாளித்தார். போஜாவுக்கு பின்னர் ஒரு நூற்றாண்டு காலம் பிரதிகார பேரரசு புகழோடும் கீர்த்தியோடும் விளங்கியது. அதுக்கப்புறம் அராபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்த பிரதிகாரர்கள் தங்கள் கவனத்தை கிழக்கு நோக்கி திருப்பினர். முதல் 1000 ஆண்டின் இறுதியில் ராஜஸ்தான் மற்றும் மாலவத்தின் பெரும் பகுதியை அவர்கள் ஆண்டனர். கன்னௌஜையும் சில காலம் தங்கள் வசம் வைத்திருந்தனர். 11-12ஆம் நூற்றாண்டுகளில் ராஜபுத்திரர்கள் தங்களுக்கிடையே முடிவற்ற போர்களை மேற்கொண்டனர். இச்சூழலை சாதகமாக பயன்படுத்தி பல உள்ளூர் சிற்றரசர்கள் சுதந்திர அரசர்கள் ஆயினர். அடுத்து நாம் பாலர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். தர்மபாலர் இவருடைய காலகட்டம் கிபி 770 முதல் 810 வரை. பால வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். அரச பரம்பரையை சார்ந்தவர் என்ற வரலாற்று பின்னணி அவருக்கு இல்லை. அவரது திறமையின் காரணமாக மக்கள் அவரை அரசராக தேர்வு செய்தனர். கிபி 750 முதல் 770 வரையிலான ஆட்சி காலத்தில் அவர் வங்காளத்தில் பாலர்களின் எதிர்கால மேன்மைக்காக அடித்தளத்தை அமைத்தார். அவருடைய மகன் தர்மபாலர் பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கினார். தர்மபாலர் மிகச்சிறந்த பௌத்த ஆதரவாளர் ஆவார். தர்மபாலரால் உருவாக்கப்பட்ட விக்ரமசீலா மடாலயம் பௌத்த கல்வியிற்கான சிறந்த மையமாயிற்று. தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர் ஆட்சி பொறுப்பேற்றார். தேவபாலர் பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி காமரூபம் அதாவது அஸ்ஸாம் வரை விரிவுபடுத்தினார். தேவபாலர் தலைசிறந்த பௌத்தவ ஆதரவாளர் ஆவார். அவர் பௌத்தவர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக வழங்கினார். தர்மபாலர் மகதத்தில் மடாலயங்களையும் பல கோவில்களையும் கட்டினார். தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அறிஞர் R.C. மர்ஜும்தார் கருத்து கூறியுள்ளார். தேவபாலருக்கு பின்னர்
5 அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அந்த 5 பேரும் தேவபாலர் அளவுக்கு சிறப்பான ஆட்சியை வழங்கவில்லை. ஆனால் கிபி 988 ஆண்டு 1ஆம் மகிபாலர் ஆட்சி கட்டில் ஏறினார். அந்த நேரத்தில் பாலர் அரசு முன் எப்போதும் இல்லாத பெயரையும் புகழையும் பெற்றது. அடுத்து நாம் 1ஆம் மகிபாலர் பற்றி தெரிந்து கொள்வோம். இவர் கிபி 988 முதல் கிபி 1038 வரை ஆட்சி புரிந்தார். இவர்தான் பால வம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர். இவர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர். பிரதிகாரிகளின் வீழ்ச்சி மகிபாலருக்கு முக்கிய இடத்தை கொடுத்தது. வட இந்திய அரசியல் அனைத்து நிகழ்வுகளிலும் முதன்மையான பாத்திரம் அவருக்கு கிடைச்சிது. தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழன் இவர் காலத்தில் கங்கை வரை படையெடுத்து சென்றார். அதன் காரணமாக மகிபாலருக்கு வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் போச்சு. இதற்கு காரணம் ராஜேந்திர சோழனின் கங்கை வரை படையெடுப்பாகும். பால வம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்தார். வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டிடங்களை மகிபாலர் கட்டுவித்தார். மேலும் பழைய கட்டடங்களையும் அவர் புனரமைத்தார். மகிபாலரின் இறப்பை தொடர்ந்து பால வம்சம் வீழ்ச்சியுற்று அடுத்ததா சேனா வம்சத்தின் வருகைக்கு அது வழிவிட்டது. அடுத்து நாம் சவுகான்கள் என்ற ராஜபுத்திர அரசர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சவுகான்கள் கிபி 956 முதல் கிபி 1192 வரை அந்த பகுதி இன்றைய ராஜஸ்தானில் கிழக்கு பகுதியில் இருக்கிற சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிஞ்சு வந்தவர்களாவார்கள். சவுகான்கள் என்ற இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் என்பவர். இவர்தான் ஆஜ்மீர் என்ற நகரத்தையும் தோற்றுவித்தவர் ஆவார். சவுகான்கள் பிரதிகாரிகளுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்தவங்க. சவுகான் வம்சாவளியின் தலைசிறந்த அரசரும் கடைசி அரசரும் யார்னா அவர்தான் பிருத்விராஜ் சவுகான். பிருத்விராஜ் சவுகான் 1191 ஆண்டில் நடைபெற்ற முதல் தரைன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார். அதன் பிறகு கிபி 1192 நடைபெற்ற 2ஆம் தரைன் போரில் பிருத்விராஜ் சவுகான் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்து நாம் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு ராஜபுத்திரர்களின் பங்களிப்பை பற்றி தெரிஞ்சுப்போம். ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தன. ராஜபுத்திரர்களின் ஆட்சியில் இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் ஆகிய கலைகளும் கவின் கலைகளும் செழிப்புற்று விளங்கின. பெரும்பாலும் சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட பாணியிலான ஓவியக்கலை மரபு
ராஜபுத்திர அரசவைகளில் தோற்றம் பெற்றது. இந்த மாதிரியான இப்பாணியிலான ஓவியங்கள் ராஜஸ்தானி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் பிகானேர், ஜோத்பூர், இந்த 2 இடங்களும் ராஜஸ்தானில் இருக்குது. மேவார் இது உதய்பூரில் இருக்குது. ஜெய்சால்மர் இது ராஜஸ்தானில் இருக்குது. புரி ஹரியானாவில் இருக்குது. ஆகிய இடங்களில் இந்த ராஜஸ்தானி ஓவியங்கள் காண கிடைக்கின்றன. அடுத்து நாம ராஜஸ்தானிய கட்டடக்கலை பற்றி தெரிஞ்சுப்போம். கட்டடங்கள் கட்டுவதில் ராஜபுத்திரர்கள் மிக தலை சிறந்தவர்கள் ஆவார்கள். ராஜபுத்திரர்கள் வலிமை மிகுந்த கோட்டைகளை கட்டினாங்க. அதில் சில எடுத்துக்காட்டாக சில கோட்டைகளை பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது சித்தோர்கர் என்ற இடத்தில் உள்ள கோட்டை. அடுத்தபடியாக நாம் பார்க்குற கோட்டை ரான்தம்பூர். இந்த கோட்டையும் எழில் மிகுந்த ஒரு கோட்டையாகும். அடுத்து நாம் பார்க்குற கோட்டை கும்பல்கர். மலையின் உச்சியில் மிக பிரம்மாண்டமாக இந்த கோட்டை கட்டப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்கறது மாண்டு அரண்மனை. அடுத்து நாம் பார்க்கறது குவாலியர் அரண்மனை. அடுத்து நம்ம பார்க்கறது சந்தேரி கோட்டை. இது ஜெய்ப்பூரில் அமைந்துள்ளது. அதற்கடுத்து நாம் காண்பது உதய்பூர் அரண்மனை. இது உதய்பூரில் ஏரி நடுவே அமைந்துள்ளது. இது ஜல்மஹால் என்றும் அழைக்கப்படுகிறது. ராஜபுத்திரர்களின் பல நகரங்களும் அரண்மனைகளும் மலைகளின் மேல் கட்டப்பட்டுள்ள கோட்டைகளில் காணப்படுது.
அது இல்லாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட அழகிய ஏரிகளின் அருகேயும் பல நகரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்து நம்ம பார்க்குறது ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் அரண்மனை. இந்த அரண்மனை கோட்டைக்கு யாரும் எளிதில் நுழைய முடியாது. செங்குத்தான பாறையின் மேல் கட்டப்பட்டுள்ளதால் எதிரிகள் புகா வண்ணம் இது அமைக்கப்பட்டுள்ளது.